பெரியார் அவர்களை வணங்காம அவரை மதிக்காம யாராலையும் அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிறது உதயநிதியோட பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு வேலை செய்துள்ளார்? மரியாதை நிமித்தமா போட்டோவுக்கு மாலை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சு பெரியார் சொன்ன செய்திகளை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத அது பாயிண்ட். எங்களுடைய தலைவர் அவர்கள் கடவுள் மறுப்பாளரா என்று கேட்டால் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா கோயில்களுக்கும் போவோம். இந்த பேசுறாங்க இல்லையா, ஒரு பொட்டு வைக்காம போனாரா, பொட்டு வச்சுட்டு போனாரா, அவங்களோட பார்வையில பெரியார் அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் மறுப்பாளருங்க, நாத்திகவாதி. அப்படியே விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் தரப்புல இருந்து வாழ்த்து தெரிவிக்கலையே. இனி பெரியார் பிறந்தநாள் அன்று நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிறந்தநாள், அதற்கு வாழ்த்து சொன்னோம். மிலாடி நபிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லலாம். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, இந்து மத பண்டிகைகள் மட்டும் புறக்கணிக்கிறார், அந்த மாதிரி கிடையாது. இரு வேறுபட்ட நிலையில இப்போ சீமானும் விஜயும் பயணிக்கிறாங்களா? நாங்க அவங்க வழியில தான் பயணிக்கிறோம்னா தலைவர் நான் போய் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்திருக்கலாம், இல்ல நாங்கெல்லாம் போய் மாங்கப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சீமான் அவர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கலாம். எங்கள் கட்சிக்கான கொள்கை என்பது வேறு. நம்ம 2 கோடி உறுப்பினர்களை உருவாக்கணும், அதுதான் தலைவர்களுக்கு கொடுத்த இலக்கு. 2 கோடி உறுப்பினர் வரலையா? 2 கோடி வந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. 2 கோடி இருக்குன்னு சொல்கின்ற கட்சிகளுக்கு உண்மையிலே கிடையாது. மாநாட நீங்க ஒரு தீவிர மாநாடா நினைக்காததுனால உங்க கட்சியில மாநாடே கிடையாதுங்க. இது ஒரு நகைச்சுவை. நீங்க திமுக கூப்பிடாம போராட இருந்தீங்கன்னா உண்மையிலே ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் போராட்டம் உண்மையா இருக்கிறாங்க நம்ம நினைக்கலாம். திமுகவை உள்ளே அழைத்து விட்டு நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது மாநாடு அல்ல. கிளாப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழக கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் மதிப்புக்குரிய ஜெகதீசன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? விஜய் சாருடைய அரசியல் பயணம் தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு, எதை சொல்ல நினைக்கிறாரு, அவர் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது. பட் இந்த தடவை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே மரியாதை செலுத்தினாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினதை தான் இப்போ ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்களோ கவனிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார். அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பெரியார் அவர்களை வணங்காம அவரை மதிக்காம யாராலையும் அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிறது உதயநிதியோட பேச்சு. அப்போ அவரும் திராவிட வழியில தான் பயணிக்க போறாரு அப்படின்னு உதயநிதி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவருடைய கருத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்கள் சொன்ன கருத்து யாராக இருந்தாலும் பெரியாரை மதிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு வேலை செய்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. நீங்கள் பொன்னல் அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் வந்தது, அதற்கும் நம்ம வாழ்த்து செய்தி போட்டோம் செப்டம்பர் 15ஆம் தேதி. நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை இன்றைய கல்லூரி மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வேலைகளை செய்துள்ளார்கள். இதை நான் எங்கிருந்து நான் சொல்றேன்னா, நான் பல கல்லூரிகளுக்கு பயணிப்பேன். நான் வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ்க்காக கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்களும் தொடர்ச்சியாக பார்த்து பேசிட்டே இருப்பேன். நான் குறிப்பாகவே சொல்றேன், நான் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துவேன். அதில் இந்த பச்சைப்பா காலேஜ் பஸ் ஒன்று போகும் தெரியுங்களா, அந்த பஸ் டே கொண்டாடுவாங்க, பசங்களாம் தவதவன் விழுவாங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் அடிச்சோன்னு எல்லாம் விழுவாங்க. ஒரு வைரல் வீடியோ அது. அந்த வீடியோ குறித்து பேசி இந்த பசங்கள்ட்ட கேட்பது எந்த காலேஜ்னு தெரியுமான்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, எந்த ஊராக இருந்தாலும் இது பச்சை பாஸ் காலேஜ். அந்த பச்சை பாஸ் கல்லூரியில் படித்த ஒரு பிரபலமான நபரை உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்பேன். யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு 200 பேர் இருப்பாங்க அந்த ஹாலில், யாருக்குமே தெரியாது. அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா ஒருத்தர் இருக்கார் தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப சிற்சில கைகள் தான். ஆமாங்க, அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அதை தாண்டி அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா என்ன செய்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. இதற்கு மிக முக்கியமான காரணம், திமுகவை தோற்றுவித்த, திமுகவின் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாவை கொண்டாட மறந்த இயக்கம் திமுக நான் சொல்லுவேன். அண்ணா பெயரை தாங்கி இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை கொண்டாட மறந்து விட்டது. இவங்க அண்ணாவையும் பெரியாரையும் ஒரு ஆதர்சன தலைவராக உண்மையிலே பார்க்கிறார்கள் என்றால் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கணும், இன்றைய இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அது அண்ணாவையும் சரி பெரியாரையும் சரி இந்த 2 கட்சிகளும் செய்யவே இல்லை அப்படிங்கிறது நான் நான் பதில் சொல்றேன். அதை தாண்டி இன்று எல்லோருக்குமான தமிழகத்திற்கான தந்தையாக நான் சொல்வேன். நிச்சயமாக அது பெரியார் அவர்கள், அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள். நீங்கள் ஒன்று இயக்கத்தை கட்டி இயக்கம் மூலியமாக பல செயல்பாடுகளை சுயமரியாதையை கொண்டு வந்ததாகட்டும், இல்லை ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வேலை செய்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பெரியாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் சட்டமாக பெரியார் என்னென்ன கனவு கண்டாரோ அந்த கனவுக்கெல்லாம் வடிவம் கொடுத்தவர், சட்ட வடிவம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்று சொல்வேன். இந்த 2 பேருமே தமிழ்நாட்டிற்கு, நான் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு சொல்ல, தமிழ்நாட்டிற்கு இவர்கள் இருவரும் என்றும் தேவை அப்படிங்கிறதா எங்களுடைய பாயிண்ட். அதனால அவர் ஒரு மரியாதை நிமித்தமா சிலை, அதாவது அவருடைய போட்டோவுக்கு மாலை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்க மரியாதை நிமித்தம்ங்கிற தாண்டிங்க பெரியார் சொன்ன செய்திகளை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா அது பாயிண்ட். நீங்கள் இன்னொன்று இதில் ஒரு அரசியல் என்பதை தாண்டி
ரொம்ப ஒரு சாமானியனாக அவருக்கு வந்து இப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நம்ம ட்வீட் ஒரு பதிவு போட்டோம். அதில் வந்து பெரியார் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து சமதர்மம், சம உரிமை, சமூக நீதி, அதே மாதிரி பெண் விடுதலை, பெண் கல்வி, இதையெல்லாம் இன்று இந்த அளவிற்கு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாகிய பெரியார் அவர்களை போற்றுவோம். அவர் சொன்ன இந்த 3 கொள்கைகளையும் நாம் ஏந்தி வரவேற்போம் அப்படிங்கிறதா அவர் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட். அதோட நம்ம கடந்து போயிருக்கலாம். இல்லை, அப்புறம் தலைவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பெரியார் அவர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு இடத்திற்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, அதிகமாக அவர் புழங்கிய ஒரு இடத்திற்கு நான் போகணும், அங்கே போய் நான் மரியாதை செலுத்தினேன். ஏன்னா பெரியார் சிலைகள் நிறைய இடங்களில் இருக்குது, எல்லா மாவட்டங்களில் கூட இருக்குது, பெரியார் சிலைகள் இருக்குது. பெரியார் சிலைக்கு ஏதாவது ஒரு இடத்துல மாலை போடுவதை விட அவர் அதிகமாக உலாவிய, அவர் மூச்சுக்காற்று அதிகமாக கலந்து இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நான் போகணும். ஒரு அரசியல்வாதியாக போகிறத விட ஒரு சாமானியனாக நாங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு அங்கே வந்து எந்த மீடியாவுக்கும் சொல்லப்படலை. பெரியார் திடலில் இருப்பவர்களுக்கே தெரியாது, எந்த காவல்துறை கூட நாங்கள் சொல்லலை. காவல்துறைக்கு ஏன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு சொன்னாலோ இல்லை மீடியா சொன்னாலோ உடனே விஷயம் கசிஞ்சிரும், ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். ஏன்னா இவர் ஒரு பாதுகாப்பு சிக்கல் நீங்கள் இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க. அவர் கேரளாவாக இருக்கலாம் இல்லை தமிழகமாக இருக்கலாம், எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு சிக்கல் என்பது ஒரு தீவிர பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சாமானியனாக போகணும், யாருக்குமே நம்ம அறிவிக்க வேணாம், ஒரு சாமானியனாக நானே வந்து அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு அவர் மரியாதை செலுத்திட்டு வரார். மரியாதை செலுத்தும் பொழுது இந்த விஷயங்கள் வந்து இன்னும் உத்வேகமாக இளைஞர்கள்ட்ட போகும். இப்போ எங்களோட கட்சியில் இருக்கிற நீங்கள் வந்து தோழர்கள் எவ்வளோ பேருக்கு பெரியார் சொன்ன கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு தீர்க்கமான சிந்தனை வருவதற்கு இன்று எங்களோட தலைவர் காரணமாக இருக்கிறார். அவரை தாண்டி இவரை பார்க்கின்ற ரசிகர் மனப்பான்மை இருக்கின்றவர்கள் கூட பெரியார் ஒரு முக்கியமான தலைவர், அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து சமூக நீதிக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு எவ்வளோ பாடுபட்டிருக்காரு போன்ற விஷயங்களை இன்று இளைஞர்கள் எடுத்துக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக எங்களோட தலைவர் இருக்கிறார். உண்மையிலே பெருமிதம் கொள்றேன். சார், இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலையா? ஏன்னா பெரியார் அவர்களுடைய போட்டோவுக்கு மாலை போட்டா திராவிட தேசியம் அப்படிங்கிற அந்த இதுக்கு கொண்டு வந்துடுவாங்க, தமிழ் தேசியத்தை தாண்டி வேற ஒரு பாணியில விஜய் பயணிக்கிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்துட்டு எழ ஆரம்பிக்கும். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டா வர பதிவுகளில் கூட விஜய் வந்து கல்வி விருது வழங்கும் விழாவிற்கெல்லாம் குங்குமம் வச்சுட்டு அப்படி போறாரு. ஆனா பெரியார வணங்குற அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பகுத்தறிவை சார்ந்த, அதாவது குங்குமமோ இல்லை விபூதியோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வச்சுட்டு போல அப்படின்னு ஒரு சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ மேடையில் ஒரு பேச்சு, செயல்படுத்தும் போது ஒரு பேச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுதுல. நான் அதில் 2 விஷயம் சொல்கிறேங்க. முதல்ல நீ கல்வி விருது விழா குறித்து பேசியதால், சென்ற கல்வி விருது விழா அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கப்படாத ஒரு நேரம், அந்த நேரத்தில் அவர் வந்து கூடுதல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி கூடிய சீக்கிரம் துவங்கிடுவார். ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தே பல நிகழ்வுகளில் அவர் மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு பல மாவட்டங்களை கொடுத்துட்டு தான் வரார். சென்ற ஆண்டில் அவர் பேசிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் யாரை படிக்க வேண்டும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லும் பொழுது, நீங்கள் பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராசரை படியுங்கள். இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, பெரியார் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவிப்பதோ இல்லை வந்து அவரோட பிறந்த நாளுக்கு ட்வீட் பண்ணுவதோ ஏதோ முந்தா நாள் யோசிச்சு நேற்று செய்தது கிடையாது. நீண்ட காலமாகவே எங்களுடைய ஒரு கொள்கை தலைவராக யார் இருப்பார் என்றால் பெரியார் இருப்பார் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். நீங்கள் இந்த முறை நடந்த கல்வி விழாவுக்கு நான் வர்றேன், நீங்கள் அங்கே வந்து அவர் வரும்பொழுது குங்குமம் வச்சுட்டு வரல, அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து அவருக்கு திலகமிட்டாங்க, அந்த திலகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 1. 2வது, நடிகர் இல்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளரா என்று கேட்டால் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா கோயில்களுக்கும் போவார். கடைசியாக சாய்பாபா கோயிலுக்கு கூட போனாருன்னு செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி போனார். அவங்க அம்மாவுக்கு கொரட்டூரில் சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காருங்கிற செய்தி நமக்கு தெரியும். எல்லா கோயில்களுக்கும், நான் சொல்லும் போது எல்லா கோயில்களுக்கும், எல்லா மசூதிகளுக்கும், எல்லா தேவாலயங்களுக்கும் போகக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர் தான் எங்கள் தலைவர். அதனால் நீங்கள் வந்து நான் பொட்டு வச்சுக்க மாட்டேன், இல்லை நான் பொட்டை அழிச்சிட்டு வந்துடுவேன் கிடையாது. நீங்கள் பொட்டு வச்சுக்கலாம், ஏற்றுக்குவேன். நீங்கள் வந்து இயல்பாக எப்படி இருப்பாரோ இயல்பாக இருக்கிறது, அவ்வளோதான். இந்த இடத்துல நான் வந்து பெரியார் சிலைக்கு நான் போகிறேன், அதனால நான் வந்து பொட்டு வைக்காம அப்படிலாம் கிடையாது. இயல்பாக எப்படி இருப்பார். இன்னொன்று, இந்த பேசுகிறாங்க இல்லையா, ஒரு பொட்டு வைக்காமல் போனாரா, பொட்டு வச்சுட்டு போனாரான்னு, இவங்களுடைய பார்வை என்பது ரொம்ப குறுகிய பார்வை. அவங்களோட பார்வையில் பெரியார் அப்படின்னு சொன்னால் அவர் கடவுள் மறுப்பாளருங்க, நாத்திகவாதிங்க. அதை தாண்டி அவர்களால் பேசவே முடியாது. பெரியார் பேசிய பெண்ணுரிமை பேச முடியாது, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பேச முடியாது, பெரியார் வந்து சமூக நீதிக்காக எவ்வளோ பாடுபடான்னு பேச முடியும். ஏன் பேச முடியாதுன்னா, இதற்கெல்லாம் எதிரானவர்கள் இவர்கள். இந்த வலதுசாரி கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் வந்து சமூக நீதி வேண்டாம், எதுக்கு சமூக நீதி, அதெல்லாம் வேண்டாங்க, ரிசர்வேஷனே ஒழிச்சிடணுங்க, பெண் கல்வி எதுக்குங்க வேணாங்க, பெண்கள் வீட்டில் இருக்க அடிமைப்பட்டு கிடக்கட்டுங்க, பெண்கள் எதுங்க நீங்கள் வெளியே விட்டுறீங்க, அவங்க எங்கே வேலைக்கு வரணும், அவங்க வீட்டில் இருந்தால் தாங்க வந்து வீடு குடும்பம் சுபிச்சமாக இருக்கும்னு பேசுகின்ற இந்த கும்பலுக்கு பெரியார் என்பது நாத்திகவாதிங்கிற என்பதை தாண்டி இந்த கொள்கைகளுக்கு எதிரான கும்பல் அது. அந்த கும்பல் அப்படித்தான் பேசும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை, எல்லாவற்றிலும் அதாவது இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, அந்த சமூக நீதிக்கான தேவை இன்றும் இருக்கிறது நான் சொல்கிறேன். நான் அதே ஒரு பள்ளிக்கூட உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கயிறு பிரச்சனை வந்து சரிங்களா, பச்சை கயிறு சதுப்பு கயிறு கட்டுறது, நீங்கள் அதெல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த சமயம் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். 2-3 பசங்க கட்டியிருக்காங்க, அவங்க கையை மறைச்சு வச்சுருந்தாங்க. நீ எப்போ அவங்க கிளாஸில் வாத்தியார் அறுக்கலையான்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் மறைச்சு வச்சுட்ருக்கோம், நாங்கள்
இது என்ன கயிறுடா தம்பின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, சாமி கயிறு சார்னு சொல்லி சொன்னான். அது சாதி கயிறு, சாமி கயிறு அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பெரியார் இதுதானே சொன்னார். பெரியார் வந்து நீங்கள் உடனடியான கடவுள் மறுப்பாளர் அவர் வரல. அவர் எந்த பாயிண்ட்லேருந்து யோசிக்கிறாரு, இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு சாமி ஒரு காரணமாக இருக்கின்றது, நீங்கள் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு சாமி ஒரு காரணமாக இருக்குது, அப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் காரணமான சாமியை நான் எதிர்க்கிறேன்னு அவர் சொன்னார். அதுதான் அவர் சொன்னது. அப்போ எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும், அப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிச்சிருங்க, இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குங்க, சமூக நீதியை உண்மையாக காப்பாற்றுங்க. அப்போ அவருமே யாருனாலும் ஏற்றுக்குவாங்கல்ல. அப்போ சாமி ஒரு காரணம் இல்லைப்பா, இங்கே சமூக நீதினால காக்கப்படுதுப்பா, இங்கே சாதி ஏற்றத்தாழ்வுகளே இல்லை அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு கான்டெம்பரரி வேர்ல்டுலையுமே இந்த பிரச்சனைகள் இருக்கா என்று கேட்டால் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் ஒழித்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு ஒரு ஆதர்சன தலைவராக பெரியார் இருப்பார். அதனால் நமக்கு வந்து இந்த நம்ம கடவுள் மறுப்பாளர் இல்லை வந்து அந்த இடத்துக்கு வேஷம் போடணும் அப்படிங்கிற கிடையாது. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய பெரியார் வழிகாட்டிய எந்த கொள்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தெளிவாக, நாங்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களே தெளிவாக தான் இருக்காங்க. இங்கே இருக்கின்ற 90% மேற்பட்டவர்கள் இங்கே கடவுள் இறை நம்பிக்கை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. சபரிமலைக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்படி இருந்துச்சு, கூட்டத்தில் போவே முடியாதுங்கும் போது நம்மளால் அடிச்சு பிடிச்சி போயிட்டு தான் இருக்கான். பழனிக்கு போகிறாங்க, திருப்பதி இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சு திருப்பதி படபடையாக போவாங்க, அத்திவாரத்தை திறந்து வச்சா ஓடுவாங்க. இப்போ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, மயங்கி விழுந்தாலும் பரவாயில்லன்னு ஓடிட்டு தான் இருப்பாங்க. அவர் எல்லோருமே தனி மனித வாழ்க்கையில் அவர்களெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் தான். மசூதிக்கு போகிறவங்க, தேவாலயங்களுக்கு போகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த பக்கமாக சரி ஓகே எல்லா கோயிலுக்கும் போகிறாங்களே, பாஜகவுக்குள்ள வலதுசரிக்கு புரியாத விஷயம் பண்ணுங்க, எல்லா கோயிலுக்கும் போகிறான், நானும் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். ஏன்னா நீ வந்து மதவாதி என்றதையும் அவர்கள் புரிந்து கொண்டவர்கள். பெரியார் வந்து மதத்திற்கு எதிராக நின்றவர், சாதிக்கு எதிராக நின்றவர் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் தமிழக மக்களுக்கு மிக தெளிவான ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே தெளிவான பாதையில் தான் தமிழக வெற்றிகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இல்லை இவ்வளோ தூரம் உங்கள் கட்சியில் கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையாது, கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படிங்கிறீங்க. அப்படியே விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் தரப்புலேருந்து வாழ்த்து தெரிவிக்கலையே, ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். நீங்கள் வந்து ஏன் இன்னும் சொல்ல போனால் நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன். இனி பெரியார் பிறந்தநாள் வந்த அன்று நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிறந்தநாள், அதற்கு வாழ்த்து சொன்னோம். அன்றைக்கி மிலாடி நபிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லலை. அதனால் நாங்கள் வந்து ஏதோ ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, நீங்கள் இந்து மத பண்டிகைகள் மட்டும் புறக்கணிக்கிறார், அந்த மாதிரி கிடையாது. எல்லாவற்றுக்கும் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதான் அன்றைய கால சூழல். சரி ஓகே, இந்த வாட்டி சொல்லலை, அவ்வளோதான். இது வந்து இது அடுத்தடுத்த முறையில் இது மாறலாம். இது இன்னொன்று, இந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலாம், இந்த அரசியலை செய்பவர்கள் யார்? இது மதவாதிகள் தான் இருக்காங்க. அவங்க தான் மறுபடியும் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க இதை எதிர்பார்ப்பவர்கள் என்றால் நீங்க என்ன சொல்ல போனா, பாஜக என்ன பண்றாங்க, கிருத்திகைக்கு, கார்த்திகைக்கு, சஷ்டிக்கு, ஆவணி அவிட்டத்துக்கு ஒன்னோடம் பண்றாங்க. பிரதமர் மோடியே சொல்றாரு, ஒரு வாட்டி முருகன் பண்டிகை ஏதோ வந்துச்சு, சஷ்டிக்கு அவர் தமிழ்ல வாழ்த்து போட்டாரு, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்னாங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா? மக்கள் இதை எதிர்பார்க்கறது இல்லைங்க. மக்கள் இவர் தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டாரா, இவர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாரா, அது எதிர்பார்ப்பதில்லை. எனக்கு நல்லாட்சியை கொடுப்பியா நீ, எனக்கு தேவையான ஆட்சி. விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலையே அப்படிங்கறத கேள்வி எழுப்பலாம். ஓணமும் ஒரு இனத்தை சார்ந்தவர்களுடைய பண்டிகை, அதனால இந்த கேள்வி எழுப்பப்படுது. இப்ப மிலாடி நபிக்கு வரும்போது நான் சொல்றேன், நீ கேட்கிற கேள்வி ஓகேங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தினால மக்கள் வந்து ஓகே இவங்க மேல ஒரு அதிருப்தி அடைகிறாங்களா, இல்ல மதவாதிகளுக்கு ஒரு அதிருப்தி அடைகிறார்கள் என்றால் மதவாதிகள் தான் அதிருப்தி அடைகிறார்கள். இதை வச்சு ஒரு மத அரசியல் செய்ய முடியுமா அவங்க பார்க்குறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ எந்த பாதையில் பயணிக்கிற, நீ சரியான பாதையில் பயணிக்கிறியா இல்லையா? எனக்கு வந்து இந்த வாழ்த்து சொன்னியா, வாழ்த்து சொல்ல, நீ வாழ்த்து சொல்கிறனால நான் கொண்டாட போகிறதும் கிடையாது, நீ வாழ்த்து சொல்லாதனால நான் கொண்டாடாமல் இருக்க போகிறதும் கிடையாது. நான் கொண்டாடி தான் இருப்பேன். நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி தான் இருப்பேன். நான் ரம்ஜானை கொண்டாடி தான் இருப்பேன். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. நீ எதற்காக வந்தியோ அதற்காக நீ அந்த வழி நின்றாயா, எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தாயா, எங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தாயா, அதுதான் மக்களுடைய கேள்வி. ஒரு நல்ல கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி இருக்கா அப்படிங்கிறதா அவங்களோட பார்வை. இந்த பார்வையில் நாங்கள் போயிட்டே இருப்போம். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் திடீர்னு வாழ்த்து சொல்லுவோம், வாழ்த்து சொல்லாமல் இருப்போம். நீங்கள் அது வந்து நாங்கள் முடிவு பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒரு மதவாதி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறதா எங்களுடைய பதில். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எந்த ஒரு பண்டிகைக்குமே இதுக்கப்புறம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டீங்களா, இல்லை அதுவும் ஆலோசிச்சு தான் தெரிவிக்கப்படும்? நான் சொல்லலை, இது வந்து ஒரு பெரிய அஜெண்டாவா, அதாவது ஒரு அரசியல் கட்சியோட அஜெண்டாங்கிறது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு சரியாக வாழ்த்து சொன்னார்களா இல்லையாங்கிறது கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி துவக்கப்பட்டது என்பது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னார், குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து சொன்னார் என்பது கிடையாது. ஒரு அரசியல் கட்சியின் நோக்கம் என்பது மக்களை எவ்வாறு அதிகாரப்படுத்துவது, பெண்களை எவ்வாறு அதிகாரப்படுத்துவது, சாதி இல்லாத சமுதாயத்தை எப்படி உருவாக்குவது, பிளவுவாத அரசியலுக்கு எதிராக எப்படி களமாடுவது, இதுதான் இருக்கணுமே தவிர நீங்கள் பாஜகவுக்கு தான் அந்த அஜெண்டா. பாஜக இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு அப்போ கார்த்திகை வந்துருச்சுப்பா, நீ போய் இன்னைக்கு இப்போ ட்வீட் போட்டு, இப்போ நீ கிறிஸ்தி வந்துருச்சுப்பா ட்வீட் போட்டு, நீ ஆவணி வட்டம் வந்துருச்சுப்பா, இது எங்களோட அஜெண்டா கிடையாது. அது அவர்களுடைய அஜெண்டா, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதனால மக்கள் அவங்கள பார்த்து இதுவேல் வேறு வேலையே இல்லை, டெய்லி இந்த உட்காந்து எந்தெந்த பண்டிகை இந்த பண்டிகைக்கு வளர்த்து சொல்கிறதோட தமிழக மக்கள் எந்த நீட்டுக்காக நீ குரல் கொடுறான்னு நாங்கள் கேட்குறோம். நீ காவேரியில் வந்து கர்நாடகா பாஜக வந்து எதிர்த்து பேசுகிறாங்களே, கர்நாடகா பாஜக பேசி புரிய வை நம்ம சொல்றோம். அதுல ஏதாவது உங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களா? தமிழக மண்ணுக்கான அரசியலை இவர்கள் செய்வதே கிடையாது. நம்ம வந்து தமிழக மண்ணுக்கான, நீங்க நீட்டா இருக்கலாம்,
இல்லை வந்து நம்ம சிஏவாக இருக்கலாம். தமிழக மக்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை நிற்காமல் போனால் நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார் சிஏ ஏன் சார் நீங்கள் ஆதரிச்சிங்க, நீட்டை ஏன் சார் ஆதரிச்சிங்க, காவிரி சிக்கலில் நீங்கள் ஏன் சார் அந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற அவர்கள் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களின் பின் தான் நிற்கும். இந்த சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறோமா இல்லையா, இல்லை ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறோமா இல்லையாங்கிற அந்த அரசியலுக்குள் போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பெரியார் சிலைக்கு அவர் மாலை அணிவிச்சதுக்கு அப்புறமா சீமான் தரப்புலேருந்து ஒரு சில அதிருப்திகள் எழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் வழியில போறவங்களுக்கு எங்களுடைய கட்சியிலையும் இல்லை கூட்டணியிலையும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு. சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிரானவரானா அவர் பகிரங்கமா எதிரானவர் அப்படி இது வரைக்கும் தெரிவிச்சதில்லை. ஆனால் பெரியாரை மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஆட்களை அவர்கிட்ட சேர்ப்பதில்லை அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைதான். அப்படி இருக்கும்போது இரு வேறுபட்ட நிலையில இப்போ சீமானும் விஜயும் பயணிக்கிறாங்களா? தமிழக வெற்றிக் கழகத்தின் வழி என்பது வேறு, நாம் தமிழர் வழி என்பது வேறு. நாங்கள் அவங்க வழியில தான் பயணிக்கிறோன்னா தலைவர் வந்து நான் போய் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருக்கலாம், இல்லை நாங்கள்லாம் போய் மாங்கப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சீமான் அவர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கலாம். எங்கள் கட்சிக்கான பயணம் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ட்டு சில நேரங்கள் பேசப்பட்டது. முதலில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே வந்து நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார், நான் தான் அண்ணன் சொல்லி சொன்னார். அதெல்லாமே அவருக்கான ஒரு ஆசை இருக்கிறது தெரிவித்தார். எந்த நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகம் அது ரியாக்டே பண்ணல. அதான் சொல்றேன். நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இவர் வாழ்த்து சொல்லும் போது, தலைவர் வாழ்த்து சொல்லும் போதும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லும் போதும் என்ன சொன்னாங்க, ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி போயிடுவாங்களோ. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானருக்கு வாழ்த்து சொன்னார், ஒருவேளை அதிமுக கூட போயிடுவாங்களோ. திருமாவளவன் அவர்கள் நீங்கள் வந்து அங்கீகாரம் கிடச்சிருச்சுன்னு விசிகவிற்கு வாழ்த்து சொல்லும் பொழுது ஒரு அங்கே கூட்டணி போயிடுவாங்களோ. இது மாதிரி 1000 கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க பெரியாருக்கு சில மாலை போட்டாங்கப்பா, இவங்க திமுக கூட போகிறாங்கப்பா சொல்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, பாஜக நேற்று கூட ஒரு பாஜக பேசுகிறாங்க, எங்கே கூட வருவாங்க நாங்கள் நினச்சோம். நான் சொன்னேன், எந்த காலத்திலும் நாங்கள் பாஜக கூட போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் ஏன் போகணும்? தமிழக மக்களுக்கு எதிரான இருக்கிற ஒரு கட்சியோடு நாங்கள் ஏன் போகணும்? எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, எல்லோரும் வந்து இதில் யூகங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணி அரசியல் பற்றியும் இந்த தேர்தல் அரசியலை பற்றியும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டியது வேலை செய்யுங்க. 2026 நடக்க போகின்ற தேர்தல் குறித்து, தேர்தல் அரசியல் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யார் கேண்டிடேட்டு, யாரெல்லாம் நம்ம நிற்க வைக்க போகிறோம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் வேலை செய்யுங்க. யார் கூட கூட்டணி போகணும், கூட்டணி போகணுமா போகணுமாங்கிறத நாங்கள் முடிவு செஞ்சுக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஒரு முதன்மை சக்தியாக நாம் இந்த களத்தில் மக்கள் சக்தியுடன் சேர்ந்து நிற்க வேண்டும். நம்ம 2 கோடி உறுப்பினர்களை உருவாக்கணும். அதுதான் தலைவர்களுக்கு கொடுத்த இலக்கு. அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னா நாங்கள் முதன்மை சக்தியாக, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கும். 2 கோடி உறுப்பினர் வரலையா சார் கட்சிக்கு? இல்லைங்க, அதிகாரப்பூர்வமாக வரும். ஆனால் 2 கோடி வந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. நானே சொல்கிறேன். ஏன்னா 2 கோடிங்கிறது ஒரு பெரிய இலக்கு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 2 கோடி இருக்குன்னு சொல்கின்ற கட்சிகளுக்கு உண்மையிலே கிடையாது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்சியில் அந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபார்ம்ஸ் கொடுக்க முடியாது, போலி ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் மூலமா நம்ம போடுறதுனால என்ன அத்தன்டிக் டேட்டா, இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் சேர முடியும், உங்களை வச்சு டூப்ளிகேட்டெல்லாம் சேர முடியாது. இல்லை நீங்கள் ஒரு 10 ஃபார்ம் எடுத்துருந்தாலும் கொடுக்க முடியாது. அத்தன்டிக்காக யாராட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கோ அவங்க மட்டும் தான் சேர முடியும். அதனால் நம்ம சொல்கிற டேட்டாங்கிறது ரொம்ப ஜெனியூனாக அத்தன்டிக் டேட்டா தான் இருக்கும். கண்டிப்பாக 2 கோடி என்பது நாங்கள் அடையவில்லை, அதற்கான பயணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த பயணம் முடியும் பொழுது 2 கோடி உறுப்பினர்கள் உண்மையிலே எங்கள்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா, நீங்கள் இருக்கின்ற 6 கோடி வாக்காளர்கள் 2 கோடி வாக்காளர்கள்ட்ட இருந்தாங்கன்னா நாங்கள் தானே பெரிய சக்தி. உண்மையான சொல்கிறேன், நாங்கள் உண்மையில நாங்கள் தான் பெரிய சக்தியாக இருப்போம். அப்படி நம்ம தானே இருப்போம். அப்போ நம்ம கூட்டணிக்கோ மற்ற விஷயங்களோ பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ அதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும்ங்கிறதான் தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. சார், நீங்க கவனிச்சிருக்கீங்களா, விஜய் அவர்களை நோக்கி தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட பயணமும் இப்போ சமீபமா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் கூட இந்த மது ஒழிப்பு மாநாடு, இந்த 2 மாநாடை பத்தி தான் இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. மது ஒழிப்பு மாநாடுக்கு முதல்ல உங்க கட்சி கலந்துக்குமா, அதற்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா? விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து எத்தனை விஜய் வந்தாலும் யார் மதுவை ஒழிக்கிறாங்களோ அவங்கள தான் மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய கருத்து, அதுல இருந்து என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒன்று நீங்கள் வந்து எங்களுக்கு முறையான அழைப்பு என்பது இதுவரை வரவில்லை, எனக்கு தெரிந்தவரை வரவில்லை. முறையான அழைப்புனா தலைவரை பார்த்தோ இல்லை வந்து தொலைபேசி மூலியமாகவோ நேரில் வந்து அந்த மாதிரி அழைப்பு வரவில்லை. செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும் பொழுது அவர்களையும் நாங்கள் அழைப்போம், இல்லை அவங்களும் வரலாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் சொன்னாங்க. அதற்கும் முறையான அழைப்பிற்குமான வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது யாருக்கு எதிர்த்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுகிறது? ஏன்னா இன்னைக்கு அப்போ அந்த ஆளும் அரசில் இருக்கிற 2 பேர் வந்து கலந்துக்குவாங்கன்னு முதலமைச்சர் சொன்னார்னா இது பெரிய ஜோக் இல்லையா? இதை விட பெரிய நகைச்சுவை இந்த தமிழ்நாட்டில் இருக்கா என்ன? உங்களை எதிர்த்து தாங்க நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்காலும் 2 பேர் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ உங்கள் ஆளுங்களே 2 பேர் மது எதிர்த்து பேச போகிறாங்களா? மது ஆலைகளை நடத்துவது உங்கள் கட்சிக்காரர்களும் நீங்கள் வந்து அதிமுக சேர்ந்தவர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். மதுவை விற்பனை செய்வது உங்கள் அரசாங்கம், டாஸ்மாகில் மொத்த விற்பனை சில்லறை விற்பனை செய்வது உங்கள் அரசாங்கம். என்ன இது? இது சிரிப்பு வரலையா நமக்கு?
நீங்கள் உண்மையிலேயே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் செய்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை தவிர்த்த அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த மேடையில் ஏற்றி மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்க வேண்டும். அப்படிதானே சார் ஆரம்பிச்சாரு, இனிஷியேட் எங்க போய் பண்ணும்போது நிற்கிறார்? இப்போ எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்க பார்த்தியாங்கிற மாதிரி எங்க போய் நிற்கிறார் அவரு? எப்படிங்க அவர் போய் பார்க்கலாம்? நீங்கள் போய் முதலமைச்சர் பார்த்தாலும் இல்லை முதலமைச்சரே நாங்கள் உங்களை இதுதான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் எங்கள் 2 பேரும் அமுச்சு விடுறீங்கன்னா அதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும் சொல்லியிருக்கணும்ல. இல்லை அவர் திமுக அப்படின்றத தாண்டி சார், இல்லை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எங்கள் சேனலில் இன்டர்வியூஸ் கொடுத்த உங்களுடைய கருத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். திமுக ஆமாம் ஆளும் அரசு தான், ஆனால் மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு நடத்தப்படுனா மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போன்னு விடுதலை சிறுத்தையிலேருந்து சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்போம். திமுக நீங்க ஏன் பாக்குறீங்க, அது ஆளும் தமிழக அரசா பாருங்க அப்படிங்கிறாரு. அப்ப இன்னும் கூடுதலா கேள்வி கேட்க வேண்டியது, ஆளும் தமிழக அரசு தானே அதை ஒழிக்க வேண்டும். நான் மது விலக்கு கூட விட்டுருங்க. மாநாட்டின் மூலியமாக 500 கடைகளை முதலமைச்சர் மூடுவார் அப்படிங்கிற குறைந்தபட்ச உறுதியை உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் நம்ம கேள்வி. இல்லை நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு அந்த பிராண்ட்ஸில் கொஞ்சம் குறைக்கிறோம், ரொம்ப ரொம்ப மோசமான பிராண்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதாவது ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பிராண்டு கண்டென்ட் வருது, அதை நம்ம ஒழிக்கிறோம் தான் சொல்ல முடியுமா? யாரை எதிர்த்து போரிடுறீங்களோ நீங்கள் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாங்க வாங்க நீங்களும் இங்கே சண்டை போடுங்க அப்படின்னா அது சிரிப்புக்குரிய விஷயம், நகைப்புக்குரிய விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு காலி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ முதலமைச்சர் 2 பேர் அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாங்களோ அப்பயே இந்த மாநாட்டுக்கான நோக்கமே சிதைந்து விட்டது. நீங்கள் இதுக்கு பிறகு எப்படி மற்ற கட்சிகள் சேருவாங்க? அப்போ இது ஒரு சிரிப்பு மாநாடாக மாறிவிட்டது. அதனால் அந்த மது ஒழிப்பு மாநாடு உண்மையிலேயான அக்கறை இருந்திருந்தால், இன்னும் சொல்லவா, நீங்கள் இதற்கு முன்னாடி மது குறித்த தீவிரமான பிரச்சனை எப்பொழுது எழுந்தது? ஐயா சசிபெருமாள் அவர்கள் போராடி கொண்டிருந்தார். அவருடைய இறப்பின் பொழுது ஒட்டுமொத்த தமிழகம் கொதிநிலை இருந்தாங்களா, அப்போ இயக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்கள் அதை நீர்த்து போக செய்ததில் மிக முக்கியமான பங்கு இன்று இந்த மாநாட்டை நடத்தும் விசிகவிற்கு இருக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லுவேன். அவருடைய அந்த கொந்தளிப்பு அடக்குனது. ஆமா, விசிக, மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த கொந்தளிப்பு அடக்குனாங்க. சசிபெருமாள் ஐயா உடலை வாங்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் போராட்ட களத்தில் நின்னோம். அந்த உடலை வாங்கி அவரோட உடலை புதைச்சு இந்த ஒட்டுமொத்த கொதிநிலையை அடக்குனதில் இவர்கள் பங்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. நாடகம் தான், இது நாடகம் தான். நீங்க மதுவிற்காக உண்மையிலே போராடணும்னா தொடர்ச்சியாக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்களா, அல்லது இதை கூட்டணி கணக்குகளுக்காக போராடுகிறார்களா, அல்லது இந்த சீட்டு பேரத்திற்காக போராடுகிறார்களா என்றெல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு இந்த மாநாடு மாநாட்டின் நோக்கம் என்ன? நீங்க உடனே சொல்றீங்க பாஜகவும் செய்யணும், நான் ஒத்துக்கிறேன், ஓகே பாஜகவும் செய்யணும், ஒட்டுமொத்த இந்தியாவில் மதுவிலக்கு கொண்டு முன்னாடி மதுவிலக்கு சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மதுவிலக்குக்கான பூரண மதுவிலக்கு சாத்தியமே கிடையாது. எங்க நடக்குது? நீங்க பீகார்ல போய் பாருங்க. நீங்க நான் குஜராத்லயே கிடையாதுங்க. நீங்க பூரண மதுவிலக்குங்கிறது பேரளவில் இருக்கு. குஜராத்ல நீங்க அகமதாபாத்ல இறங்குனீங்கன்னா அங்க போய் சரக்கு வாங்கிட்டு இருக்க தான் செய்யறாங்க. நீங்க பேரளவில் சொல்லலாம். இப்போ பிரசாந்த் கிஷோர் இப்ப என்ன பேட்டி கொடுக்குறாரு, அவர் அடுத்து நான் ஆட்சியை பிடிக்க போறேன், நான் வந்த உடனே மதுவிலக்கு தூக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இங்க போலி மது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, கள்ளச்சாரையும் பெருகி விட்டதுன்னு சொல்லி பண்றாரு. நம்ம ஊர்ல தான் வித்தியாசம். ஒரு பக்கம் டாஸ்மாகும் குடிக்கிறாங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாரத்தை திறந்து விட்டுற அவலமான நிலை இருக்கு. அது வேற விஷயம். அப்போ அது நான் பர்சனலாக சொல்றேன், மதுவிலக்குங்கிற ஃபெயில்டு கான்செப்ட் தான் அக்ராஸ் தி வேர்ல்டு. மது கடைகளை குறைக்க வேண்டும், நிச்சயமாக கண்ட்ரோல்டு லிக்கரை கொண்டு வரணும். நீ ஒருத்தர் டெய்லி எத்தனை பாட்டில் வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முன்னாடிலாம் இருந்துச்சு ரேஷன் சிஸ்டம் மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர் தான் கொடுப்போம், இல்லை இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது. அந்த மாதிரி கொண்டு வரணும். ஏழைகளுக்கு மதுவை ஆக்சஸ் பண்ணுற இதை குறைக்கணும். இன்றைக்கி எப்படி தெரியுங்களா இருக்குது, நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு போங்க, நீ எந்த பக்கம் வெளியே வந்தாலும் நாலு பக்கமும் கடை வச்சு சூழ்ந்துருப்பாங்க. நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு வரான் இல்லையா, அவன் வீட்டுக்கு போகணும் இல்லை காலையில் வேலைக்கு போகணுன்னா ஒரு மதுக்கடை தாண்டாம அவனால் போகவே முடியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மதுக்கடைகள் அமைஞ்சிருக்காங்க. இந்த மதுக்கடைகளோட கடைகளை நம்பர்ஸை குறைங்க, டயத்தை குறைங்க, அவங்களுக்கான ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை உருவாக்குங்க. அது பண்ணவே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடுங்கிறது பெரிய நாடகமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ எத்தனை விஜய் வந்தாலும் மது ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. இல்லைங்க, அவர் பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து சொல்கிறார். நான் சொல்கிறேன் இல்லையா, நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். பூரண மதுவிலக்கு ஆனால் சாத்தியமா என்ற தெரியவில்லை. மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் நானும் சொல்கிறேன். மதுக்கடைகள் நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும். மது ஒரு பெரிய பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் சொல்கிறேன். செய்ய போகிறார்களா என்றால் நிச்சயமாக செய்ய போவது கிடையாது. ஏன்னா இந்த ஆளுகின்ற அரசாங்கங்களுக்கு நேரடி வருமானம் மட்டுமல்ல, மறைமுக வருமானமும் மது வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்கிறாங்கன்னு இன்றைக்கி நடந்துட்டு இருக்குல்ல, 20 ரூபா கூட விற்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார் கணக்குக்கு போயிட்டு இருக்கு? நீ செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் கொடுத்து விமர்சனம் செய்யும்போது 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லிட்டு இவங்கலாம் எழுதுறாங்க, பேனர்லாம் வச்சாங்கல்ல, அந்த காசு யாருக்கு போகுது? இந்த ஒவ்வொரு கடையில் இருக்கிற பாட்டில் சேல்ஸ்லேருந்து யார் லாபம் எடுக்கிறாங்க? ஒவ்வொரு கடையிலையும் யார் பார் நடத்துகிறாங்க?
நீங்கள் நைட்டு 12 மணிக்கு மேலே போலி சரக்குகள் கொண்டு வர்றாங்க. ஏன்னா பிடிஆர் அவர்கள் அமைச்சராக சொன்னார் 50% பாட்டில்கள் வந்து கணக்கில் வராமல் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சொல்லி சொன்னார். 50% இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி அந்த மது விற்பனை நடக்கிறது. அப்போ 50,000 கோடி அளவு இன்னைக்கு வந்து 50% அளவிற்கு யாரோ ஒருத்தர் திருடிட்டு இருக்காங்க. யார் அந்த திருட்டை மேற்கொள்வது? இந்த மறைமுக பணம் என்பது இவர்களோட தேர்தல் அரசியலுக்கும் இவருடைய அரசியலுக்கும் தேவைப்படுகிறது. அப்போ அவ்வளவு சீக்கிரமாக இன்னொன்று இந்த கடைகளை ஆலைகளை நடத்துவது யார்? இந்த எந்த எம்பி நடத்துகிற யாருக்கும் தெரியாதா? இந்த யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க தான் அந்த கடைகள்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஆலைகளை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவ்வளவு எளிதாக எல்லாம் திமுக இந்த மதுக்கடைகளை மூடிவிட மாட்டார்கள். மதுவுக்கு எதிராக எல்லாம் செயல்பட விட மாட்டார்கள். அப்போ இந்த மாநாடை நீங்கள் வந்துட்டு ஒரு தீவிர மாநாடாக நினைக்காததுனால உங்கள் கட்சியில் மாநாடே கிடையாதுங்க. இது வந்து ஒரு நகைச்சுவை விஷயம், நகைச்சுவை உரிய விஷயம் தான் இது. எப்போ வந்து நீங்கள் வந்து போராட வேண்டியதான். நீங்கள் திமுக கூப்பிடாம போராட இருந்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் போராட்டம் உண்மையாக இருக்கிறாங்க நம்ம நினைக்கலாம். திமுகவை உள்ளே அழைத்து விட்டு நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது மாநாடு அல்ல. ஆனா உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாலோ இல்ல திருமாவளவன் அவர்களே வந்துட்டு அழைச்சா கண்டிப்பா உங்க சைடுல இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிவு பண்ணுவாங்க தலைவர். நிச்சயமாக இன்னும் முடிவு பண்ணுவாங்க. முறையான அழைப்பு வந்தால் அதற்குடைய சாதக பாதங்களை பார்த்து நாம் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை தலைவர் முடிவு செய்வார். ஆனா சோஷியல் மீடியால ஒருத்தவங்க எப்பயுமே பேசிட்டே இருப்பாங்க சார், பாடகி சுசித்ரா. நீங்க அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டா தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு பார்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா இல்லைங்க, நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் நம்ம கருத்தை சொல்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னவோ பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி அஜெண்டாவோட வர்றோமா, இல்லை நம்ம அந்த கொள்கை விளக்கங்களை சொல்லியிருக்கோமா, நாங்கள் எல்லா இதுலையும் பார் திறக்க போகிறோம், கடைகள் திறக்க போகிறோம், அதெல்லாம் கிடையாது. மது ஒரு தீவிர பிரச்சனை என்பது தலைவருக்கும் தெரியும். மது ஒரு இந்த பொருளாதாரம், மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு மது ஒரு தீவிர பிரச்சனை. இன்னொன்று, இன்னைக்கு நிறைய வந்து வட மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆட்கள் ஏன் வேலைக்கு போகிறதில்ல, நம்ம ஆட்கள் 2 நாள் வேலை செஞ்சால் 3 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். அவன் உடல் உழைப்பு அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவன் வந்து ஒரு 1000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த நாள் குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ இது ஒரு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தெரிந்த வரைகள் தலைவர் இருக்கிறார். அப்போ அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். அப்போ தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் வாக்குறுதியை மதுவை ஒழிக்க முடியாது அப்படிங்கறனால குறைக்கப்படும். இல்லை நான் அதான் சொல்கிறேன். முதல் வாக்குறுதி, 2ஆம் வாக்குறுதி, முதல் கையெழுத்து, 2ஆம் கையெழுத்து அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. ஒரு முக்கியமான கொள்கையாக இதுவும் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் அதுக்கு தான் முதல் கையெழுத்து போட போகிறோம், இல்லை கடையை நாங்கள் ஒழிக்க மாட்டோம், கடையை பெருக்குவோம், அது எதுவுமே சொல்லலை. இது ஒரு தீவிரமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தகுந்த முறையில் நாங்கள் அதை அணுகுவோம் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, மாநாடு ஏன் தள்ளி வைக்கப்பட்டது? மாநாடு ஏன் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து இந்த மாநாட்டிற்கு எப்போதிலிருந்து நாங்கள் இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்களோட முதல் அறிக்கையில் பார்த்துருக்கலாம், ரொம்ப தெளிவாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் செய்ய போகின்ற முதல் விஷயம் மக்கள் சந்திப்பு. மக்கள் சந்திப்புக்கான அர்த்தம் வந்து மாநாடு. ஸோ அப்போ மாநாடு என்பது தலைவர் எவ்வளோ தீவிரமாக இருந்திருப்பாரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாட்களாக இடம் தேடுகிறோம். திருச்சியில் ஒரு இடம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உரிமையாளரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அமைச்சர் மிரட்டுறாங்க, கொடுக்கக்கூடாது. இப்போ வேறு இடங்களை பார்க்கணும், எல்லா இடங்களும் சிக்கல் வருது. கடைசியாக விக்கிரவாண்டியில் ஒரு இடத்த பார்த்து சூஸ் பண்ணி நான் வைக்கிறோம். சூஸ் பண்ணி வச்சோன்னா காவல்துறை என்ன பண்ணுறாங்க, 21 கேள்விகள் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் அனுப்புவது நியாயம், நிபந்தனை. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் எந்த ஒரு கட்சிக்காவது உங்கள் மாநாட்டிற்கு எத்தனை பெண்கள் வருவார்கள், எத்தனை ஆண்கள் வருவார்கள், எத்தனை குழந்தைகள் வருவார்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டதே கிடையாது. 21 கேள்வியில் நியாயமான கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே போக்குவரத்து பிரச்சனை வரும், இதை நீங்கள் பார்க்கிங் எங்கே பண்ண போகிறீங்க, பார்க்கிங் இந்த பக்கம் பண்ண போகிறீங்களா, அந்த பக்கம் பண்ண போகிறீங்களா, மாநாட்டு திருடல் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க, தலைவர் வரும்போது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்க போகிறீங்க, அது நியாயமான கேள்வி. எத்தனை பெண்கள் வர்றாங்க, எத்தனை ஆண்கள் வர்றாங்க, எதுக்கு உங்களுக்கு, எந்தெந்த தேசிய தலைவர்கள் வர போகிறாங்க, தேசிய தலைவர்கள் வந்தால் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பாதுகாப்பு கேட்க போகிறோம். அதையே நாங்கள் இப்போ சொல்லணும். உங்களோட மாநாட்டு நிகழ்ச்சிகள் என்ன, நிகழ்ச்சிகள் என்ன வரதா உனக்கு என்ன, நாங்கள் உட்காந்து இங்கே மாவாட்டுறோம் உனக்கு என்னன்னு கேட்குறேன். நாங்கள் கொள்கை விளக்கம் கொடுக்குறோம், நாங்கள் கொடி அறிமுகப்படுத்துகிறோம், கொடிக்கான விளக்கம் கொடுக்குறீங்க, ஏதோ சரி உனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்களாம் மாநாடு நடத்த போகிறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை ஏன் கேட்கின்றீர்கள்? ஒன்று, சரி கேள்விக்கு பதில் கொடுத்துட்டோமா, பதில் கொடுத்தா என்ன பண்ணிருக்கணும், மாநாடுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து 33 நிபந்தனைகளை விதிக்கிறீங்க. 50,000 சேருக்கு மேலே போடக்கூடாது, நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் வண்டி நிப்பாட்டுறீங்க, ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கிங் கேட்டிருக்கீங்க, அங்கே பார்க்கிங் நாங்கள் கொடுக்க முடியாது, எது மாநாட்டு பந்தலோ அங்கேயே நீங்கள் பார்க்கிங் வச்சுக்கோங்க. எப்படி முடியும்? மாநாட்டு பந்தலுக்கு வர்ற தோழர்களை வந்து உட்கார வைப்பதற்கான இடமா அதை பார்ப்பேனா, இல்லை நீங்கள் வந்து அந்த காரையும் டூ வீலரை நிப்பாட்டுறதுக்கான இடமா அதை பார்ப்போமா? எல்லா மாநாடுகளும் தேசிய நெடுஞ்சாலை தாங்க நடக்குது. திருச்சியில் நடக்கிற சிறுகனூரில் தான் தேசிய நெடுஞ்சாலை தான் குக்கிராமத்திலேயே இருக்குது. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் மாநாடு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ சொல்ல வேண்டியதானே, சார் ஆக்சிடென்ட் ஆயிரும் சார், இங்கே மாநாடு நடத்தாதீங்க, எல்லா கட்சி இனிமேல் எந்த கட்சிக்கும் மாநாட்டுக்கான அனுமதி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ போக்குவரத்து சிக்கல் இருக்குது, காவல்துறை உடைய ஆங்கிள் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லணும், சார் பாதுகாப்பாக எப்படி நீங்கள் கிராஸ் பண்ண வைக்க போகிறீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் நாங்களும் உங்களுக்கு உதவுறோம், போக்குவரத்து காவலர்கள் அங்கே நாங்களும் உதவுறோம், உங்களோட வாலண்டியர்ஸ் ஒரு 1000 பேரை இறக்குங்க,
எந்த விதமான அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் சார், நம்ம நல்லா நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்குமே தவிர, நீ மாநாடு நீ வண்டியை நான் என்ன சொல்கிறேன், வண்டி இந்த பக்கம் வச்சு ஆக்சிடென்ட் நடக்காதா, வண்டி ஆப்போசிட்டில் வச்சா தான் யூட்டன் போட்டு வரும்போது ஆக்சிடென்ட் நடக்காதா? அப்போ உண்மையான உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்று. இந்த சிக்கல்களோட இந்த சவால்களோட தான் நாங்கள் மாநாட்டை நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ மாநாட்டிற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே காத்திருக்காங்க. கண்டிப்பா தலைவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத உற்று நோக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவருடைய ரசிகர்களை தாண்டி எத்தனை பேர் மாநாடுக்கு வராங்கன்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல மேபி அரசாங்கம் வந்து எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை குழந்தைகள் வருவாங்க, அந்த ரேஷியோவை தெரிஞ்சுக்கிற ஒரு விகிதாசாரமா இந்த ஒரு மாநாடு இருக்கும்ன்றது அவங்களுடைய ஒரு நினைப்பா இருக்கலாம் சார். இந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்க கட்சியையும் சரி தலைவரையும் சரி சார்ந்த அரசியல் உடைய நகர்வுகள் தான் இப்போ சமீப காலமா பார்க்கப்படுது. விஜய் என்ன சொல்ல போறாரு, விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, விஜய் எங்க போறாரு, ஏன்னா இன்னும் ஒரு படம் தான், ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதையும் வெளியிட்டுட்டாங்க. இதற்கப்புறம் திரையில் அவரை பார்க்க முடியாதுன்னு ஏங்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே அவரை வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் அவருடைய அரசியல் பயணத்துல தான் பார்க்க போறாங்க. அந்த வகையில தான் இப்போ நடந்த இந்த அரசியல் விவரங்கள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விவாதிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.